Hi all, welcome back to our channel Englishmine. I am Sharfudeen, who draws the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாமாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இது நமது குறிக்கோளை அடைவதற்காக வரக்கூடிய எய்ம் வீடியோ நம்பர் 17. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது மாடல் வெர்ப், the powerful model verb can. இது நமது கான்ஜுகேஷன் டேபிள்ல 14ஆவதாக வரக்கூடியது. இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. The boys can play. அந்த பையன்கள் விளையாட முடியும் அல்லது அந்த பையன்களால் விளையாட முடியும். ஆக்சிலரி வெர்ப் அல்லது மாடல் வெர்ப் can. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு முக்கியமான பாயிண்டையும் மிஸ் பண்ணாம இருக்க வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் சொல்றதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. உடல் சக்தி, நீ 25 கிலோ தூக்க முடியும், நான் 100 கிலோ தூக்க முடியும். பணபலம், உன்னால ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும், என்னால 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். அறிவாற்றல், அவன் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும், உன்னால ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். அதாவது நீ 25 கிலோ தூக்க முடியும், நான் 100 கிலோ தூக்க முடியும். இந்த 2 சென்டென்ஸ்ல ஒருவரிடம் இருக்கிற உடல் பலம், உடல் சக்தியை பற்றி பேசுகிறோம். உன்னால் ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும், என்னால் 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். இந்த வாக்கியங்கள் ஒருவரிடம் இருக்கிற வசதி வாய்ப்பை வைத்து, பண பலத்தை வைத்து பேசப்படுகிறது. அடுத்தது, அவன் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும், உன்னால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். இந்த வாக்கியங்கள் ஒருவரிடம் இருக்கிற எஜுகேஷன், நாலேஜ் போன்ற அறிவாற்றலை வைத்து பேசப்படுகிறது. சரி, இந்த எல்லா வாக்கியங்களுமே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச தமிழ் வாக்கியங்கள் தான். இந்த வாக்கியங்களை நான் இங்கே எழுதியதற்கான நோக்கம் என்ன? இந்த வாக்கியங்கள் எதை காட்டுகிறது? இப்ப நான் சொல்றேன். இந்த வாக்கியங்கள் எதை காட்டுகிறது என்றால், முடியும் 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 முடியும், ஒருவரால் ஒரு செயலை செய்ய முடியும், ஒரு செயலை செய்வதற்கான இயலும் தன்மை, எபிலிட்டி ஒருவரிடம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வாக்கியங்கள் காட்டுகிறது. நீ 25 கிலோ தூக்க முடியும், நான் 100 கிலோ தூக்க முடியும், உன்னால ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும், என்னால 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். நீ, நான், உன்னால், என்னால், அவன், உன்னால், இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்டுகளுக்கு இந்த வாக்கியங்களில் உள்ள செயல்களை செய்ய முடிகிற தன்மை, இயலும் தன்மை இருக்கிறது என்பதைத்தான் இந்த வாக்கியங்கள் காட்டுகின்றன. சரி, இந்த வாக்கியங்களை இங்க நான் எழுதியதற்கான நோக்கம் என்ன? இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? மாடல் வெர்ப் கேன். அதோட யூஸ் என்ன தெரியாது, இன்னும் நம்ம பார்க்கல. அது தெரிஞ்சுனா இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் கேனோட யூஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். கேனுடைய யூஸ், யாரால எந்த செயலை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு இருக்குல்ல. நீ 25 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா அது உன்னுடைய உடல் சக்தியை பொறுத்தது, உன்னால முடிகிற தன்மை அது. நான் 100 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா அது என்னுடைய உடல் சக்தியை பொறுத்தது, என்னால இயலும் தன்மை அது. முடிகிற தன்மை, இயலும் தன்மை, இதைத்தான் இங்கிலீஷ்ல எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்படி யாரா இருந்தாலும் சரி, அவங்களால முடிகிற செயலை தான், அவங்களால இயன்ற செயலை தான் செய்ய முடியும். அந்த செயலை எடுத்துக்கூடத்தான் கேன் பயன்படுகிறது. இப்போ இந்த கேனோட யூஸை சுருக்கமா 2 வரியில நான் சொல்றேன். ஒருவரிடம் ஒரு செயலை செய்ய முடிகிற தன்மை, எபிலிட்டி இருக்கிறது எனும் பொழுது அந்த செயலை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 வரியுமே ரொம்ப முக்கியமானது. அதனால நான் போர்டில் எழுதுறேன், நீங்க மனதில் பதிய வைங்க. ஒருவரிடம் ஒரு செயலை செய்ய முடிகிற தன்மை, இயலும் தன்மை, எபிலிட்டி இருக்கிறது எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவரிடம் ஒரு செயலை செய்ய முடிகிற தன்மை, இயலும் தன்மை, எபிலிட்டி
இருக்கிறது எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, அவன் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும். அது அவனுடைய எபிலிட்டி. உன்னால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். இது உன்னுடைய எபிலிட்டி. இப்படியாக ஒரு செயலை செய்வதற்கான எபிலிட்டி ஒருவரிடம் இருக்கிறது எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த வாக்கியங்கள் இந்த செயல்களை செய்வதற்கான எபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்களிடம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு கேன் பயன்படுகிறது. இந்த கடைசி 2 சென்டென்ஸ் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண கேன் தான் பயன்படுகிறது. ஏன்? நீ இதை செய்ய முடியும், நான் அதை செய்ய முடியும், உன்னால் இதை செய்ய முடியும், என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுகளுமே அந்த சப்ஜெக்டினுடைய எபிலிட்டியை, இயலும் தன்மையை தான் காட்டுகிறது. அந்த எபிலிட்டி எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, இந்த முதல் 2 சென்டென்ஸில் இருப்பதை போல உடல் சக்தியை வைத்து செய்ய முடிகிற செயலாக இருந்தாலும் சரி, அல்லது இரண்டாவது 2 சென்டென்ஸில் இருப்பதை போல பணபலத்தை கொண்டு செய்ய இயலும் செயலாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாவது 2 சென்டென்ஸில் இருப்பதை போல அறிவாற்றலால் செய்ய முடியும் செயலாக இருந்தாலும் சரி, அது எதை வைத்து செய்ய முடிந்த செயலாக இருந்தாலும் சரி, உடல் சக்தியோ பணபலமோ அறிவாற்றலோ அல்லது வேறு எதை கொண்டு செய்ய முடிகிற செயலாக இருந்தாலும் சரி, அதுதான் எபிலிட்டி எனப்படுகிறது. அதை வெளிப்படுத்தத்தான் கேன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ தெரியுதா? இந்த வாக்கியங்களை நான் எழுதியதற்கான நோக்கம் என்ன? இவைகள் இந்த விளக்கத்தை உள்ளடக்கியவை. இதற்கும் கேனுக்கும் என்ன சம்பந்தம்? கேனுடைய உதாரணங்கள் தான் இந்த வாக்கியங்கள். அதாவது இவைகளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்யும் பொழுது கேன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதையெல்லாம் அழிச்சிட்டு இதையெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கேன் வரக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பார்த்துருவோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் V1 verb. முதலில் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட். இந்த 7 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. அதைத் தொடர்ந்து கேன், அதைத் தொடர்ந்து V1 verb, ப்ரெசன்ட் டென்ஸ் verb. டென்சஸ் டேபிளில் முதல் காலத்தில் வருமே அதுதான். இப்போ இந்த சென்டென்ஸ்களை எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும், இந்த வடிவத்தில் தான் வரும். அதுக்கு முன்னாடி கேனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அதை இப்போ பார்ப்போம். கேன், இதனுடைய தமிழ் அர்த்தம் முடியும், முடிகிறது, இயலும், இயலுகிறது. இது எல்லாமே கேனுடைய தமிழ் அர்த்தங்கள் தான். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்ஜெக்ட் மொத்தம் 7. ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட். இவைகளுடைய தமிழ் அர்த்தம் நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. உதாரணமா இந்த வாக்கியங்களே பார்க்கலாம். நீ, நான், அவன், இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். ஆனா சப்ஜெக்டுக்கு அப்புறம் கேன் வரும் பொழுது அந்த சப்ஜெக்டுக்கு 2 தமிழ் அர்த்தங்கள் வரும். ஒன்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இந்த தமிழ் அர்த்தங்கள், இன்னொன்று ஐ என்னால், வி எங்களால், யூ உன்னால் அல்லது உங்களால், தே அவர்களால், ஹி அவனால், ஷி அவளால், இட் அதுவால் என இந்த சப்ஜெக்டுகள் இன்னொரு தமிழ் அர்த்தத்தில் வரும். ஆனால் ஒன்று, கேன் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும்போது மட்டும்தான் இந்த சப்ஜெக்டுகளுக்கு இந்த 2வது தமிழ் அர்த்தம் வரும். வேற எந்த மாடல் வெர்புக்கும் கிடையாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கேன் இஸ் எ பவர்ஃபுல் மாடல் வெர்ப். இதற்கான உதாரணங்களையும் நீங்கள் இந்த வாக்கியங்கள்லேயே பார்க்கலாம். என்னால், உன்னால், இதெல்லாம் இந்த 2வது அர்த்தத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அவ்வளவுதான். இப்போ நாம இந்த தமிழ் வாக்கியங்களை ஈஸியாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம், எந்த தடையும் இல்லை. ஏன்? நமக்கு தேவையான 3 விஷயங்களும் கிடைச்சி போச்சு. 1, 2, 3. 1வது என்ன? கேன், இதனுடைய தமிழ் அர்த்தங்கள் இவைகள். 2வது என்ன? கேன் வைத்து வரக்கூடிய சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும்.
மூணாவது என்ன கேன் வரும் பொழுது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 2 தமிழ் அர்த்தங்களில் வரும். அது இவைகள் தான். வாங்க இப்ப இவைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். நீ 25 கிலோ தூக்க முடியும். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் V1 verb. இங்க சப்ஜெக்ட் என்ன? நீ, யூ. தொடர்ந்து கேன், யூ கேன். V1 verb என்ன? தூக்கு, லிஃப்ட். யூ கேன் லிஃப்ட் 25 கிலோ, 25 kg. யூ கேன் லிஃப்ட் 25 kg. நீ 25 கிலோ தூக்க முடியும். அடுத்தது நான் 100 கிலோ தூக்க முடியும். சப்ஜெக்ட் ஐ. தொடர்ந்து கேன், ஐ கேன். தூக்கு அதே வார்த்தை தான், லிஃப்ட். ஐ கேன் லிஃப்ட் 100 கிலோ, 100 kg, 100 கிலோகிராம். ஐ கேன் லிஃப்ட் 100 kg. நான் 100 கிலோ தூக்க முடியும். இந்த 2 சென்டென்ஸையும் பாருங்க. உன்னால் ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும், என்னால் 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த கேன் மட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இரண்டாவதாக ஒரு தமிழ் அர்த்தத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். அதாவது இந்த சப்ஜெக்டில் இருக்குல்ல, ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட், இவைகளுக்கெல்லாம் இதுவரை நமக்கு தெரிந்தது போல ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அதாவது நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இது மட்டும்தான் அர்த்தம். அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய உன்னால், என்னால் இவைகள் சப்ஜெக்டாக வரும்பொழுது நாம் எங்கே போகிறது? அதை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? நாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறத வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமா? உன்னால் பை யூ, என்னால் பை மீ. உன்னால் ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும், பை யூ கேன் ஹெல்ப் ஏ ஃபேமிலி. என்னால் 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும், பை மீ கேன் ஹெல்ப் 4 ஃபேமிலிஸ். சிரிப்பு வருதில்ல, அதுதான். அந்த சிரிப்பை போக்கி அழகான இன்னொரு தமிழ் அர்த்தத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய வேலையையும் கேன் செய்கிறது. ஐ என்னால், வி எங்களால், யூ உன்னால், தே அவர்களால், அதே போல ஹி அவனால், ஷி அவளால், இட் அதுவால். இப்படி இரண்டாவதாக ஒரு அர்த்தத்தையும் கேன் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமா? உன்னால் ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும். உன்னால் யூ. தொடர்ந்து கேன், யூ கேன். V1 verb உதவு, ஹெல்ப் ஏ ஃபேமிலி. யூ கேன் ஹெல்ப் ஏ ஃபேமிலி. உன்னால் ஒரு குடும்பத்துக்கு உதவ முடியும். அடுத்தது என்னால் 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். என்னால் ஐ, ஐ கேன் ஹெல்ப் 4 ஃபேமிலிஸ். ஐ கேன் ஹெல்ப் 4 ஃபேமிலிஸ். என்னால் 4 குடும்பங்களுக்கு உதவ முடியும். அடுத்தது அவன் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும். he can use a software. உன்னால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். you can create a software. உன்னால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க முடியும். இப்போ இந்த சென்டென்ஸ்களை கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கும். முதல்ல சப்ஜெக்ட், இங்கே இருக்கிறதெல்லாம் யூ, ஐ, ஹி, இப்படி எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். அதை தொடர்ந்து கேன், இங்கே கேன். இந்த சப்ஜெக்ட் யூ, ஐ, ஹி இதுவாக இருந்தாலும் சரி, அல்லது மீதம் இருக்கக்கூடிய 7 சப்ஜெக்டில் எதுவாக இருந்தாலும் சரி, சிங்குலரோ ப்ளூரலோ, அதை தொடர்ந்து கேன் வரும். அடுத்தது V1 verb, present tense verb, lift, help, use, create. நல்லா கவனிக்கணும். டென்சஸ் டேபிளில் முதல்ல வரக்கூடிய காலம் அதுதான் V1 verb, present tense verb. அது மட்டும்தான் எப்போவுமே கேனை தொடர்ந்து வர முடியுமே தவிர வேற எதுவுமே வர முடியாது. இதில் இருக்கிறது ஒன்லி 6 எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இது பத்தாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் இதை பற்றின தெளிவான அறிவு நமக்கு வரும். அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸை இந்த வீடியோவில் வச்சோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் எக்ஸாம்பிள் சென்டென்ஸஸ் வச்சு தனி ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோனுடைய லிங்க் மேலே. போர்டில் இடம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த கடைசி 2 லைன் மட்டும் வச்சுக்கிறேன். அந்த முக்கியமான விஷயம்,
இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒருவருடைய எபிலிட்டியை பற்றி கூறுகிறது. அந்த எபிலிட்டி இப்போது இருக்கிற எபிலிட்டியா, கடந்த காலத்தில் இருந்த எபிலிட்டியா, அல்லது வருங்காலத்தில் இருக்க போற எபிலிட்டியா? அதாவது பிரசன்ட் எபிலிட்டியா, பாஸ்ட் எபிலிட்டியா, அல்லது ஃபியூச்சர் எபிலிட்டியா? இந்த விளக்கம் எதை சொல்லுகிறது? ஒருவரிடம் ஒரு செயலை செய்ய முடிகிற எபிலிட்டி இருக்கிறது எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. எபிலிட்டி இருக்கிறது எனும்போது அப்படின்னா அது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அப்போ கேன் என்பது பிரசன்ட் எபிலிட்டியை காட்டுகிறது. இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒருவரிடம் இப்போது இருக்கிற எபிலிட்டியை காட்டுகிறது. அப்போ கடந்த காலத்தில் இருந்த எபிலிட்டியை காட்டுவதற்கு, பாஸ்ட் எபிலிட்டியை காட்டுவதற்கு கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட் இருக்கிறது. அதை பற்றி தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவருடைய பிரசன்ட் எபிலிட்டியை குறிக்க கேன் இருக்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஒருவருடைய பாஸ்ட் எபிலிட்டியை குறிக்க குட் இருக்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஃபியூச்சர் எபிலிட்டியை குறிக்க, வருங்காலத்தில் இருக்க போகிற எபிலிட்டியை குறிக்க என்ன இருக்கிறது? ஒன்று செய்யலாமா? கோ பிரசன்ட் டென்ஸ், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். இந்த கோவை ஃபியூச்சர் ஆக்குறதுக்கு என்ன செய்கிறோம்? கோவுக்கு முன்னாடி வில்ல சேர்த்துட்டா ஃபியூச்சர் ஆயிடும். அதே போல கேனுக்கு முன்னாடி வில்ல சேர்த்து ஃபியூச்சர் எபிலிட்டி ஆக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கோ கேன் ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தான். கோவுக்கு முன்னாடி வில்ல சேர்த்து ஃபியூச்சர் டென்ஸ் ஆக்க முடியுது. அப்போ ஏன் கேனுக்கு முன்னாடி வில் வராது? காரணம், கோ மெயின் வெர்ப். மெயின் வெர்புக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வெர்ப் வர முடியும். ஆனால் கேன் அதுவே ஆக்சிலரி வெர்ப், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்சிலரி வெர்ப் வர முடியாது. அதுதான் காரணம். அப்போ ஒருவருடைய ஃபியூச்சர் எபிலிட்டியை குறிப்பதற்கு என்னதான் வழி, என்ன வார்த்தை இருக்கிறது? அதை பற்றி இந்த வீடியோனுடைய பார்ட் 2ல பார்ப்போம். மேலும் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. என்ன அர்த்தம்? இந்த விளக்கத்தில் ஏதோ ஒன்று குறையுது, நாம இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் இந்த வீடியோனுடைய பார்ட் 2ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாம் பார்த்த 4 விஷயங்களையும் நல்லா மனதில் பதிய வச்சுக்கிட்டு அந்த வீடியோவுக்கு தயாராகுங்க. அது என்ன 4 விஷயம்? 1, கேனுடைய தமிழ் அர்த்தங்கள். 2, கேனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். 3, கேன் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு கொடுக்கக்கூடிய 2வது தமிழ் அர்த்தங்கள். அடுத்து 4வது பிரசன்ட் எபிலிட்டி. கேன் பிரசன்ட் எபிலிட்டியை குறிக்க பயன்படுகிறது. ஐ கேன் லிஃப்ட் 25 kg. இப்போ என்னால் 25 கிலோ தூக்க முடியும். இதுதான் இந்த 4வது பாயிண்ட். இது 4ஐயும் நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, என்னால் 2 வருஷத்துக்கு அப்புறம் 100 கிலோ தூக்க முடியும். இது ஒரு ஃபியூச்சர் எபிலிட்டி. ஃபியூச்சர் எபிலிட்டியை குறிப்பதற்கு எந்த வார்த்தை பயன்படும்? ஐ டேஷ் லிஃப்ட் 100 kg ஆஃப்டர் 2 years. இதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் இந்த வீடியோவில் பார்த்ததை நன்கு மனதில் பதிவு வைத்துக்கொண்டு அடுத்த வீடியோவுக்கு தயாராகுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், எழக்கூடிய கேள்விகள், மேலும் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நமது இங்கிலீஷ் சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.